அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு. இல்லை சார், அப்படிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம நெகட்டிவாக இது பண்ணல சார். இது ஜென்ரல் எல்லா இதுலேயுமே இருக்காங்க சார். எல்லா இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் சார். அதாவது எல்லாருமே இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க, எல்லா ஆஃபீஸருமே மோசம் அப்படின்லாம் கிடையாது சார். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் ரொம்ப ஹானஸ்டாக இருக்காங்க. எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும் வாங்காமல் ரொம்ப ஹானஸ்டாக இருக்காங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவங்கள் தான் கற்றுக்கிட்டேன் சார். எங்கள் சுவாமிஜி சொன்னது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிப்பாக ரொம்ப மெட்டிகுலஸாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி. பேப்பரை வந்து சூரியனை கீழே வச்சிங்கன்னா வெளிச்சம் இருக்கும், நடுவில் ஒரு லென்ஸை வச்சோன்னா அது எரியும். அது கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையுமே. எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி தான் பார்ப்பேன் சார். எங்கே ஒரு டூர் போனாலும், ஒரு கன்னியாகுமரி போனோம் சார். அந்த போட் வந்து காலைல மீன் பிடிச்சிட்டு வராங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்போ மீன் பிடிக்க போகிறாங்க. சரி இவ்வளோ மழையிலேயே மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டை மேலே ஏற்றுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க. அப்புறம் தான் கேட்டேன், இவ்வளோ மழையில் போகணுமா இவங்க அப்படின்னு. இல்லை, இந்த மழை நேரத்தில் மீன் மேலால் வரும், அதனால தான் வந்து எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்குறப்ப சரி நம்ம டியூட்டியை நம்ம கரெக்டாக செய்யணும், இவங்க எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம டியூட்டியை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். ஏன்னா இந்த ஆஃபீஸர்ஸையும் பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர்லாம் சார், அவர் வந்து கேட்டு வாங்க வேணாம், கொடுத்தா வாங்கிக்கிறாருனாக்கா மாதம் 1 கோடி லஞ்சம் வரும் சார் அவருக்கு. அவ்வளோ இன்ஸ்டலேஷன், இந்த கேஸ் இன்ஸ்டலேஷன்லாம் அவர் தான் சைன் பண்ணணும். ஆனால் வாங்கவே மாட்டார் சார். ரொம்ப சிம்பிள் லிவிங். வந்து அந்த விவேகானந்தர் சொன்ன சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்லாம் நான் வந்து லிவிங் எக்ஸாம்பிளாக அது மாதிரி சோ மெனி ஆஃபீஸர்ஸ். பெரிய ஆளுங்க மட்டும் இல்லை, ஒரு கீழ் லெவலில் இருக்கவங்க கூட அதை வாங்கக்கூடாது, பயம்லாம் கிடையாது, மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. ஒரு பாலிசி மேட்டர், பிரின்சிபலாகவே இது வாங்கக்கூடாது. So today's youngsters, please listen to that. Lot of things are happening in a negative direction, but lot of personalities are there still maintaining the policy not to go for bribe, corruption like that. And in the future you are all going to be a buddy managers. Okay, have a policy. Okay, what sort of contribution you are going to do to the society is very very important, and in what way you are going to do that is what that is highly appreciable. Okay, so அதான் சார் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் நிறைய போயிட்டு இருந்தாலும் லஞ்சம் வாங்காத எவ்வளவோ நல்ல பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால தான் இன்னைக்கு நம்ம நாடு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. 2020 அப்படின்னு அப்துல் கலாம் சார் சொன்னது மாதிரி இன்னைக்கு நம்ம நாடு வளர்ந்துட்டு இருக்குன்னா அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ சார் நீங்க இப்படி வந்து ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எக்ஸ்போஷர் லெவல்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிசினஸ்ல வந்து எல்லாரும் ஒரு ராங் கன்னோட்டேஷன்ல இருப்பாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறதுனால தான் இவ்வளவு தூரம் போகுதுன்னு. ஸோ பர்சன்ஸ் ஆர் ஸ்டில் தேர், லாட் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் தேர். ஃபைன் சார், நீங்க வந்து படிப்பு வந்தீங்க, படிப்பு பத்தி சொன்னீங்க சார். படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பிசினஸ் வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து வெளியில எங்கேயாவது வேலைக்கு போனீங்களா சார்? நீங்க ஒரு காலேஜில் இருந்து வந்தோடனே பதில இன்கம் லைன் வந்தோடனே அந்த டைமுக்கு எழுந்திருக்கணும், போகணும் வரணும். என் ஃபாதர் கொண்டு டிவிஎஸ்ல ஒரு 1 இயர் ட்ரைனிங். டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? டிவிஎஸ்ல ஒரு 1 இயர் ட்ரைனிங்காக இருந்தேன் சார். அதான் அந்த டைமுக்கு 8 o'clock போகணும் சார். 7:45 போனால் தான் நீங்கள் மதியம் லஞ்ச் டோக்கன் வாங்கிக்க முடியும். நான் ஃபஸ்ட் டே வந்து போயிட்டு லஞ்சுக்கு நேராக வீட்டுக்கு வந்தேன். சாப்பிட வந்தோடனே எனக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறதுக்கே பிடிக்கல. நம்ம தான் நம்ம ஒர்க் ஷாப் இருக்குது பார்த்துட்டு இருக்கோமே. என் ஃபாதர் சொன்னார், அப்புறம் மதியானம் சாப்பிட வந்தேன். எங்கடா வந்தேன்னாரு. சாப்பிட வந்தேன் அப்படின்னேன். நான் ரொம்ப திமிரு, சாப்பிட வந்தேன் அப்படின்னேன். அங்கெல்லாம் என்ன மாட மேய்ச்சிருக்கேன், அங்கேயே கேன்டீனில் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னாரு. அவர் வேலைக்காரனையும் பையனையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் எல்லாமே. நாளையிலேருந்து நீ அங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னாரு. சரி நான் அங்கே போய் சாப்பிட்ணும். அப்போ வந்து டெய்லி கேர்டு சாப்பிடுவேன் சார். அந்த கேர்டு டோக்கன் வாங்கினோன்னா அது 10 டோக்கன் தான். 7:30 போனால் அந்த போனால் அந்த டோக்கன் கிடைக்கும். ஏன்னா அந்த சாம்பார் ரசம் பிடிக்காது எனக்கு. அதனால் 7:30 போயிடணும் சார். காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் போய் அந்த ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் இருக்கிறது அந்த டைமுக்கு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய அங்கே லேர்ன் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது அந்த மெக்கானிக்ஸோடு இருந்தப்போ அவங்களோட கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு அதை பார்த்துட்டு சரி நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களும் இப்படி தானே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. இவங்களுக்காக வந்து பிஎஃப் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஃபாதர் படிக்காதனால அந்த ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணல. சரி நம்ம வந்து இது ஒரு ஆர்கனைஸ்டாக மாற்றிக்கணும் நம்மளும் இவங்கள மாதிரி. இவங்களுக்கு வந்து இது ஒரு எமர்ஜென்சினா பிஎஃப் லோன் போட்டுக்குவாங்க, அது மாதிரிலாம் ஒரு செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா நம்மளும் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கூட வேலை பார்த்ததுல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு அது ஒரு இடமா இருந்தது. அதே நேரத்துல வந்து ஒரு டிசிப்ளின். ஸோ அதுக்காக தான் அவங்க ஃபாதர் அந்த டிவிஎஸ்க்கு அது ஒரே ரீசனுக்காக தான் அவர் போட்டார். நான் நிறைய என்னோட டெக்னிக்கல் சைடும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த எம்ப்ளாயிஸ் எப்படி இது அவங்களோட இது அந்த டைமுக்கு போகிறது, காலையில் சொன்னால் போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயம், சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிங்க.
சார் இப்ப நிறைய பிசினஸ் பாத்துட்டு இருக்கீங்க, நிறைய பத்திரிகை எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிற போது யாரை சார் சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். அதாவது வந்து இப்போ சக்ஸஸ்ங்கிறீங்க சார். நம்ம வந்து சித்தர் பாடலில் எல்லாம் சில காலம் சார் மாறி மாறி தான் வரும். சக்ஸஸ்னோன்னா நிறைய நம்ம ஊரில் என்னென்னா ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணுன்னா அப்புறம் அவங்களோட இது எல்லாமே மாறிடும். BMW தான் அது இது எல்லாம் மாறி அப்புறம் அடுத்த காம்படிட்டர் வந்தோன்னா காணாம போயிடுவாங்க. சஸ்டைனபிளாக பண்ணுறவங்களே நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். டிவிஎஸ் குரூப்பு சார். டிவிஎஸ் குரூப் அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 6th ஜென்ரேஷனு. அவங்களோட பர்சனல் லிவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சார். ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து யாருக்குமே தெரியாது அவங்க என்னென்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, எவ்வளோ பேர்த்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 lakh எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க சார் அவங்க குரூப்பில். 1 lakh எம்ப்ளாய், வெரி குட். அது சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் வந்து 4 சன்ஸ் அவருக்கு. அதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு. 3 பேர் கல்யாணம் பண்ணல. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைய கூட்ட எதுக்கு இப்படி சம்பாதிக்கிறான், பணம் அலையிறான் அப்படின்னு சொல்லி. நானும் அந்த மாதிரி ஒரு 15 years பிஃபோர் அந்த திங்கிங்கில் இருந்தேன். எதுக்கு இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வந்தால் இங்கே 11 o'clock இங்கே மீட்டிங்கிறாங்க, உடனே பறக்குறாங்க, அடுத்தது அங்கே மீட்டிங் அப்படின்னு, இது சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி கஷ்டப்படுறதுனால அவங்க எம்ப்ளாயீஸோட இது வந்து நல்லா இருக்குது சார். எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆகிறப்போ அந்த கம்பெனி தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா கம்பெனி வந்து கண்டினியூஸாக நடக்கணும் சார். பாதியில் விட்டுட்டோம்னாக்க எனக்கு ஒரு ஹோட்டலில் வந்து சப்ளையர் பேசுகிற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேட்டேன் என்னப்பா படிச்சிருக்கேன்னு. நான் வந்து இந்த கேடு முடிச்சிருக்கேன் சார், ஒரு கம்பெனியில் வந்து 10 years இருந்தேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியை பார்க்கணும் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு. அதனால் கம்பெனி வந்து விடவே கூடாது சார். எப்படியாவது நம்ம தொடர்ந்து வந்து சஸ்டைனபிளாக நடத்திட்டே இருக்கணும். அது வந்து எனக்கு அந்த டிவிஎஸ் குரூப்பு தான் நிறைய விஷயங்கள். அவங்க வந்து அவங்களோட பர்சனல் இதாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மட்டும் நடத்துறது. அந்த ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு சிம்பிளிசிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஆமா சார். ஸோ 2 வந்து இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நெடுங்காலம் நீங்க நீடிக்க முடியுங்கிறது. நீடிக்கணும். அது சேக் ஆஃப் எம்ப்ளாயிஸும் வந்து நம்ம கண்டினியூஸாக கம்பெனி ரன் பண்ணுவோம் சார். ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஷார்ட் சைட்டட்னஸ். கொஞ்சம் சம்பாரிச்சோடனே நம்ம சேஃப் சைடு வர்றதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கொடுக்கணும், கொஞ்சம் டெபாசிட் போட்டுக்கணும், கொஞ்சம் கொடுத்து வாங்குறது. நம்ம ஊரில் நிறைய பேசுவாங்க கொடுத்து வாங்குறது. அந்த மாதிரிலாம் போகாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதிலே டெவலப் பண்ணிட்டு போகணும் சார். ஸோ அது வந்து அவங்க அந்த இது வந்து அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டர் தான் பஸ் வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸில் வந்து தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அசோக் லேண்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். அதில் 70% காம்பனன்ட்ஸ் டிவிஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 75% காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாரத் பென்ஸ் எந்த வண்டி வந்தாலும் இவங்க தான் இந்தியாவில் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் ஃப்ரம் தி டிவிஎஸ் குரூப் சார். சார் இப்போ MBA படிச்சிருக்காங்க நிறைய சார், ஆண்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறாங்க சார். ஆனா எந்த தொழில்ல போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இப்ப ஃபாதர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அந்த லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புதுசா நான் ஒரு தொழில் முனைவரா வரணும் அப்படிங்கும் போது எதை வச்சு சார் அவங்க டிசைட் பண்ணலாம் அந்த எந்த பிசினஸ் பண்ணா நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ்? சார் யாராலையுமே சொல்ல முடியாது சார். இல்ல ஆண்டர்பிரனரா யார் வரணும்னு நினைக்கிறாங்க சார்? இங்க MBA ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரஸ்டடா இருக்காங்க சார். சரி சார். யாரு சார்? those who want to become an entrepreneur. எதனால ஆண்டர்பிரனர் வரணும்னு இருக்கீங்க சார்? Yes sir, Ismail, start up. I want to create a brand. Okay. இந்த ஊர்ல பிறந்திருக்கேன் சார். கடைசி வரைக்கும் இன்னொரு கம்பெனிக்கு வேலை செஞ்சு இன்னொரு கம்பெனி லாயலா இருந்து நான் போகணும்னு ஆசைப்படல. ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங். நீங்க வேற கம்பெனில வேலை பண்ண முடியும், ஆனா உங்களால ஃபுல்ஃபில்லா பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் பிராண்ட். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல ஒரு கம்பெனி வைக்கணும், எனக்கு ஒரு பிராண்ட் இருக்கணும், எனக்கு இல்ல என் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஹாப்பியா இருக்கணும். அதான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ். இல்ல நீங்க இன்னொரு இடத்துல வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் உங்கள்கிட்ட மட்டும் கீழே உங்களுக்கு கீழே எம்ப்ளாயிஸ் இல்ல நான் இன்னொரு இடத்துல வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கல. மேபி தி ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் டர்ம்ஸ் வந்து வேறையா இருக்கலாம். மேபி ஏன் ஓனர் வந்து எத்திக்கலா இல்லாம இருக்கலாம். மேபி தேர் ஆர் சம் ரீசன்ஸ். அண்ட் இப்ப இருக்கிறதுல எனக்கு சர்வைவல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்க சினாரியோல நான் உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. There are a lot of factors. So நான் கண்டிப்பா அடுத்த கம்பெனில வேலை பார்ப்பேன். I'm currently also working in a company. So future நான் சொல்றேன், it's a long term objective. I want to be an entrepreneur. அதான் சார். நீங்க வந்து வெளியில வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த மாதிரி எதுவுமே ஐடியா இல்லை அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து நம்ம ஊர்ல எது இல்லை, எந்த பிசினஸ் இல்லை, இப்போ நிறைய இருக்கு சார். இந்த இன்ஜினியரிங்ல வந்து இந்த வால்வு இந்த மாதிரி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிஃப்ரெண்ட் நேம் சார். அவங்கெல்லாம் வந்து பயனியர்ஸ். அந்த வால்வ்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்க தான் டீல் பண்ணுறாங்க. திருச்சியில் அப்படி ஒரு கிடையாது. அவங்க ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லத்ததியாக இருக்கும். இதை நம்ம வந்து அவங்ககிட்ட பிச்சை எடுக்க வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் மோனோப்பிள்ளி அதில். அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 4-5 years கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் பண்ணோம் சார். அந்த மாதிரி அந்த ஃபீல்டு வந்து எந்த ஃபீல்டு இங்கே இல்லை, இங்கே தான் பண்ணணும்னு கிடையாது சார், எங்கே வேணாலும் போய் பண்ணலாம், இங்கே ஒரு பிரான்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிவிஎஸ் குரூப் வந்து கல்லடைக்குறிச்சி, அவங்க அங்கேயே எல்லாமே பண்ணல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கேரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக உலகம் பூரா போயிட்டாங்க, அங்கேயும் திருநெல்வேலியிலையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எங்கே வேணாலும் போய் நம்ம ஊரில் இல்லாத பிஸ்னஸ் அது சரி. எனக்கு ஒருத்தர் வந்து இதை அட்வைஸ் பண்ணார், அதை வச்சு தான் நான் முன்னே ஸ்டார்ட் பண்ணேன். ஷுட் பி யூனிக்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார், இன்னைக்கு இல்லை, நீங்கள் ஏற்கனவே இங்கே பண்ணிட்டு இருக்கவங்க காம்படி இவனையும் காலி பண்ணி நீங்களே ஏன் இதாக வரீங்க? அது ஒரு இல்லாதது பண்ணாக்க எல்லாருமே நல்லா இருக்கலாமே. ஷூர், தேங்க்யூ. ஸோ கிரியேட்டிவிட்டி அண்ட் த சேம் டைம் எங்க ஸ்கோப் இருக்கோ அங்க நம்ம போய் ஒரு லேர்னிங் இருக்கணும்ன்றீங்க சார். ஏன்னா ஒரு லேர்ன் பண்ணாம நம்ம முதலீடு பண்ணி பண்றதுங்கிறது அது பிரசன்ட் சினாரியோ இஸ் நாட் பாசிபிள். படிச்சு முடிச்ச உடனே படிப்பை மறந்துடணும் சார். நம்ம MBA படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சோம், மறந்துடணும் சார். டீ கொடுக்க சொன்னாலும் கொடுக்க வேண்டியதுதான் சார். அப்போதான் வந்து நமக்கு மேலே இருக்கோம் சொல்லி தருவான் சார். இப்போ பையன் பணிவாக இருக்கான், இதாக இருக்கான், இவனுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி தருவான் சார். நம்ம வந்து கொஞ்சம் நெஞ்சு நிமித்திட்டே இருந்தோம்னாக்க சரியாக லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த லேர்னிங், அந்த டிசிப்ளின், செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் தாண்டி சார், நீங்க இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் சார் MBA படிச்சுட்டு இருக்காங்க இந்த பசங்களுக்கு சார், இவங்களுக்கு என்ன ஒரு பண்பு, ஆட்டிடியூட் ஆர் குவாலிட்டி நீட் டு பி பொசஸ்ட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ்? அதான் சார், இந்த அடிப்பணியறது தான் சார் விஷயம் தெரியும். அது அடிப்பணியர்னா எல்லாத்துக்குமே அடிப்பணியர்னு அவசியம் கிடையாது. நம்ம நேர்மையாக இருக்கப்ப நல்லா இதாக இருக்கலாம் சார். நம்ம எந்த லைனில் போகிறோமோ அதில் நல்ல தரவு நாலேஜ் இருக்குது உங்கள்கிட்ட. நம்ம அந்த காலத்து குரு சிஷ்யன் மாதிரி தான் சார். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் ஸ்கூல் படிக்கணும், குருன்னா அவரோட துணியெல்லாம் துவச்சி போட்டு அப்படி தான் அதுக்கப்புறம் தான் சொல்லி தருவார். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நான் வந்து இந்த பெட்ரோல் கெமிக்கல் கம்பெனிலாம் இது பண்ணியிருக்கேன் சார். அவங்களுக்கு வந்து ரொம்ப கீழே இல்லை, அவங்க எல்லாருமே ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸரு. அந்த சாமி கும்பிட்றத மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு இதுவாக இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு போகிறப்ப நான் தான் அவங்க பையை தூக்குவேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாவே அவங்க போட்டு நான் கையில் வாங்கி நான் தான் போட்டுற மாதிரி தூக்கிட்டு வருவேன். ஏன்னா என்ன ரீசன்னாக்கா அவங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அப்படின்லாம் இல்லை, நிறைய கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பழகினால தான் எனக்கு இந்த தைரியம் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஷன் நம்ம தனியாக போடலாம். என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணல, என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. எல்லாத்தையும் பதில் சொன்னேன். ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸு, அம்மோனியா பாட்லிங் பிளான்ட்டு, டேங்கர்லாம் வச்சுருக்கோன்னு இன்டர்வியூ பண்ணி தான் கொடுத்தாங்க சார். அந்த இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இது மாதிரி இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது தான். அதில் வந்து இது மாதிரி ரொம்ப விஷயம் தெரிஞ்ச நிறைய ஆஃபீஸர் சார். ஒன்று மிஸ்டர் ஜி ராமச்சந்திரன், ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அவர் வந்து இப்போ யூஎஸில் ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட்டு கமிஷன் எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அவர் மிஸ்ஸஸும் வந்தாங்க கோயிலுக்கு போகிறப்ப, அந்த அர்ச்சனை தட்டில் போடுறப்ப நான் கரெக்டாக சேஞ்சு 10 ரூபா எல்லாம் ஃப்ரெஷ் நோட் எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க மிஸ்ஸஸ் கேட்டாங்க, எப்படி நீ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு. அது கூட அவர் சொன்னார், அதனால தான் அவன் முதலாளியாக இருக்கான் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஏன்னா ஒரு இதுலேயும் ஒரு ஆமாம், நான் வந்து ஏன்னா அவரோட குட் புக்ஸுக்கு நான் போகணும். அதனால் அவருக்கு கோயிலுக்கு வர்றாருன்னா இந்த சேஞ்சு தேவைப்படும். பை 3-4 கேரி பேக் எல்லாமே பாக்கெட்டில் மடித்து வச்சுருப்பேன். அங்கே கோயிலில் அவருக்கு பிரசாதம் கொடுத்தாங்கனாக்கா உடனே இந்த பையை கொடுத்தா உள்ளே போட்டுக்கிறது, அது மாதிரி இதுன்னு. அப்போ நான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து எனக்கு கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லை. நான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க சார். இதுதான் அப்படின்னு என் பிளான்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து, எப்போ எமர்ஜென்சினாலும் எவ்வளோ மீட்டிங்கில் இருந்தாலும் ஃபோன் பண்ணாக்க அதை இது பண்ணுறது. இல்லை மீட்டிங் முடிச்சோன்னா திருப்பி கூப்பிட்டு எதுக்காக பேசினா என்ன அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த ரொம்ப கீழ்ப்படிந்து அவங்கள்ட்ட கௌரவம் பார்க்காம இன்னைக்கு அது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம் வேணும் சார். அந்த இது வேணும். சரி, இப்போ எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் அப்படிங்க சொல்ற மாதிரி சக்சஸ் ஃபேக்டர் சார், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு வந்து லைஃப்ல வந்து யாருக்குமே இருக்கும் சார். அந்த கர்வ்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரெச்ல போகுதுங்கிறது சில பேருக்கு மேபி, பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் அந்த கர்வ் வந்து ஒரு அப் அண்ட் டவுனுக்கு வரும். நீங்க உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான மூமெண்ட் அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சார்? அதான் சார், கடலில் அலை இருக்க மாதிரி மனுஷ வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துட்டு தான் சார் இருக்கும். அது பயந்துட்டு இருந்தீங்க கஷ்டம் அப்படின்னா கஷ்டம் தான், அது கஷ்டம் இல்லை அப்படின்னு. எனக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வந்து அம்மோனியா பிளான்ட் போட்டு உள்ளே பெனட்ரேட் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மோனியா ஜெராக்ஸ் மாதிரி, அம்மோனியானா இவங்க தான் அப்படின்னு. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு பெனட்ரேட் பண்ணுறேன் ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும். இப்படி இருக்கேன், நான் வந்திருக்கேன், இங்கே பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணி முடித்து ஓரளவுக்கு நல்ல இதில் வர்ற டைமில் பிளான்ட்டில் கேஸ் லீக் ஆகிடுச்சு சார். எங்களோட அசால்ட்டு தான் அது. கேஸ் லீக் ஆகி ஆமாம், கேஸ் லீக் ஆகி பெரிய ரொம்ப ஃப்ளேரப் ஆகி கிட்டத்தட்ட பிளான்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமரையும் விட முடியாது, விட்டுட்டோன்னா திருப்பி உள்ளே நுழையவே முடியாது, அவ்வளோதான். நீங்கள் சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி வேறு இடத்துலேருந்து ஃபில் பண்ணி ரொம்ப லாஸில் வந்து கம்பெனிக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனியில் போய் எல்லாம் சொல்லி இது மாதிரி இந்த ரீசனால் தான் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபைட் பண்ணி ஒரு 3 months திருப்பி லைசன்ஸ் சஸ்பெண்டை ரிவோக் பண்ணேன் சார். அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது லாஸில் பண்ணணுமா,
இது விட்டுட்டா என்ன அப்படின்னு ஃபாதர் கூட சொன்னார், இது உனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, விட்டுறேன் பேசாமல் அப்படின்னு. இல்லை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன தான் இதுக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணேன் சார். அதுக்காக வந்து ஒன்றும் சொல்லுங்க அடுத்தது செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அது இந்த மாதிரி இந்த ரிலீஜியஸ் இதில் படித்ததுனால நிறைய அதில் வந்து மோட்டிவேஷனல் இது இருக்கும் சார். அதை பார்த்துட்டு அன்றைக்கே நைட்டு அதை எடுத்து படித்து இது பண்ணி நான் வந்து மனம் தளர்ந்துட மாட்டேன், அது மாதிரி மனசை விட்டுற மாட்டேன், அது எப்படியும் நடக்கணும் அப்படின்னு. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் சார். ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துக்கும் வந்து மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுங்கிறது திருக்குறள் எடுத்து படிச்சா போகும் சார். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தான் மெய்வருக்க குளிதரம், அது ஒன்று அது மாதிரி நம்ம இதை எடுத்து செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ சார் இப்போ பிஸ்னஸ் நிறைய இருக்கு சார், நீங்க ரிஸ்க்கும் பார்த்துருக்கீங்க சார். இன்னைக்கு வந்து எப்படின்னா சேஃபா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். 10 லட்சம் 15 லட்சம் இருக்குன்னா நேரா பேங்க்ல போட்டு மாசம் எனக்கு வட்டி வருது சார், ஸோ அதை போதும் எனக்கு, இல்ல வீடை கட்டி வாடகை கூட்டு. ஸோ அதுவும் வந்து நான் யாரும் தப்பா சொல்றது இல்லை, பட் ரிஸ்க் டேக்கிங்கிற காம்பனன்ட் வந்து எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க ஒரு பிசினஸ் மேனுக்கு? இல்லை ரிஸ்க் டேக்கிங் இல்லை சார். இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விட்டோ இல்லை ஃபைனான்ஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நல்லாயிருக்கும் சார். அதில் என்ன இருக்குது சார், விலைக்கார தேனிக்கு வந்து 3 வீக்ஸ் அதோட லைஃப் டைமே சார். அது தேனை வந்து இது பண்ணி கொடுக்குது. அது கூட இன்னொரு கேட்டுச்சான் அதுக்கிட்ட, நீ இது மாதிரி தேனை வந்து எடுத்து வந்து கொடுக்குறது மனசை பிள்ளை திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு. திருட்டு போகிறாங்க, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியாது, அவங்களால ஒரு காலத்தையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, நான் அதை பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி அந்த மாதிரி அவங்க ஒரு எனக்கு வந்து நான் பகவத்கீதையில் வந்து ரொம்ப இது உண்டு சார். பகவத்கீதை திருக்குறளில் இந்த காடோட கிரியேச்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்து வந்திருக்க ஒரு டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நம்ம இங்கே வந்திருக்குது. இவங்க எல்லாம் MBA கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சாரானதுக்கு வந்திருக்காங்க. பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி, இந்த ஏஜில் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை என் ஏஜ் வர்றப்ப இப்போ எனக்கு வந்து நான் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு தான் இருக்குது. இது இவங்க பண்ணுறாங்க, அப்படி அவங்க அது பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சைட்டட்னஸ் சார். ஒரு ரிஸ்க் இல்லாமல் இது பண்ணுறதுல அதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பூமிக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும். என்னைய மாதிரி அதுக்காக நிறைய பணம் 2000 பேருக்கு வேலை கொடுக்குறான், 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறான், இவன் தான் பெரிய ஆளுன்னு இல்லை. நான் வெள்ளை கோயிலில் வந்து நீங்களும் போனால் பார்க்கலாம், காங்கேயம்ல சார் ஒரு 85 வயசு பெரியவர் செருப்பு தைச்சிட்டு இருப்பார் சார். ஒரு சின்ன இதில் போட்டு வெயிலில் உட்காந்து செருப்பு தைச்சிட்டே இருப்பார். என்னை பொறுத்தவரை அவர் கர்மயோகி. ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து ஷூ பாலிஷ் போட்டு தைச்சி கொடுத்தாச்சு. அவர் வந்து கர்மயோகி, அவரோட கடமை செஞ்சுட்டே இருக்கார். நம்ம செஞ்சுக்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம வந்து செருப்பு தைச்சிக்க பாலிஷ் வேணால் போட்டுக்கலாம், செருப்பு தைச்சிக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க டியூட்டியை செய்கிறப்ப நம்ம இந்த பணம் பிஸ்னஸ் பண்ணுங்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய வந்து அதில் நிறைய பேருக்கு பிரயோஜனம். நம்மளால நம்ம பிறந்த பிறப்புக்கு ஆமா சார் ஏதோ ஒரு கொடுக்கணும், நம்மளால பல குடும்பங்கள் வந்து வாழணும், அது மூலியமா நம்மளும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் குவாலிட்டி மேன். ஏன்னா பணம் பண்றதுங்கிறது வேற, நம்மளால பல பேர் லைஃப்ல பயனடைகிறாங்க, நம்ம அவங்க மூலமா பயனடைகிறங்கிறது தான் ஒரு சாரோட பாயிண்டிங்க. ஓகே, ஸோ சார் இப்போ வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கேள்வி. ஏன்னா விஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு உங்களோட இது ரொம்ப ஒரு பெரிய பிளான்ட்டா வளர்ந்துட்டு இருக்கு சார். ஸோ வாட் இஸ் த விஷன் ஒரு 10 years from now, 5 years from now? KRGFI or KRGFI? அதான் சார், வந்து KRGFIக்கு வந்து இந்த CNG கன்வர்ஷன் கிட்ஸ் வந்து CNG வந்து ஆட் டு கம் சார். நம்ம வந்து வந்தே ஆகும் ஒரு 5 yearsல. அப்போ வந்து இப்போ LPGயில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி CNGயில் வந்து நாங்கள் வந்து லீடராக இருப்போம் இந்த கன்வர்ஷன் கிட்டு இதை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து LPGயில் வந்து சார் எந்த ஃபியூயல் வந்து இன்றைக்கி வந்து எந்த வண்டியுமே கோல் பிளான்ட் வெஹிக்கிளே கிடையாது. ஆனால் காரைக்கால், சென்னை, மதுரை எல்லாத்துக்குமே டெய்லி 2 ஷிப் வந்துட்டுருக்கு. இந்த ஃபியூயல் எந்த ரூபத்தில் வந்தாலும் அழியும். இது ஏன்னா நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு லைட் ஏறி ஏதோ ஒரு ஃபியூல் வேணும் சார். அதனால் இந்த LPG வந்து ஓனாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம் சார். இப்போ வந்து இம்போர்ட்டர்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்துட்ருக்கோம், நாங்களே ஓனாக இம்போர்ட் பண்ணுறோம். LPG ஓனாக வாங்குற மாதிரி ஓனாக இம்போர்ட் ஒரு இம்போர்ட் டெர்மினல் போட்டு அதில் நம்மளே இம்போர்ட் பண்ணோன்னே அது என்னென்னா நாட் ஓன்லி மோர் மணி மோர் ப்ராஃபிட்னு இல்லை சார், வால்யூம் நிறைய பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 700 tons per month பண்ணுறோம், அது பண்ணால் ஒரு 10,000 tons பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். ஆமாம். ஸோ இந்த KR Fuels ஐ மீன் அமோனியா பிளான்ட் சொல்கிறீங்களா சார்? அமோனியா பிளான்ட் வந்து இதோட லிங்க்ல வருங்களா எல்லாமே? இல்லை சார், அமோனியா வந்து இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜரண்ட். ஆமாம், நீங்கள் மில்க் சில்லிங் பிளான்ட், ஒயிட் ரைஸ் மேனுஃபேக்சரர், இந்த அப்புறம் நிறைய ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமோனியா இப்போ நம்ம இந்த ஏசிக்கு வந்து ஃப்ரீயான் கேஸ் அமோனியா. ஆமாம், அதே மாதிரி அமோனியா வந்து இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜரண்ட் 747ன்னு சொல்லுவாங்க. அது தனி லைன் சார், அதுக்கும் LPGக்கும் சம்மந்தம் இல்லை.
அது ஒரு டிஃப்ரெண்ட் இது. டிஃப்ரெண்ட்டான காம்பனன்ட். ஆமாம் சார். சார் இப்போ அதுலேயுமே வந்து ஒரு இப்போ சர்க்யூட் போர்டு எல்லாமே எல்லாத்துலேயுமே சர்க்யூட் போர்டு இருக்குது சார். அந்த சர்க்யூட் போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு அந்த காப்பர் எட்சிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கெமிக்கல் வேணும் சார். அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அம்மோனிக்கல் எட்சன்ட்னு சொல்லி ஹோசூர் யூனிட்டில் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் சார். ஸோ இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் எப்படி சார் கொண்டாடுறீங்க? ஏன்னா பல விதமான பிளான் போயிட்டு இருக்கு. ஆமாம் சார். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஃபோர்ஸாக இருக்கிறது எம்ப்ளாயிஸ். ஆமாம் சார். ஸோ இதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன்னா ஒரு ஜாப் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதே கஷ்டமான சூழ்நிலை இல்லை. சரி சார். ஸோ யூ டைவர்சிஃபைங் சார் அண்ட் யூ ஹேவ் த விஷன் ஆல்சோ. சரி. ஸோ அதை எப்படி சார் நீங்கள் பண்ண முடியுது? என்ன சார், இன்னைக்கு ஒன்று வந்து பிஸ்னஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே சிஸ்டம் இருக்குது இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்கவுங்க அது இந்த இப்போ இருக்க ப்ரெசன்ட் சேல்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்குறாங்க. டெவலப்மெண்ட்டு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அது சம்மந்தமாக ஆளுங்களை மீட் பண்ணுறது பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பார்த்து அதெல்லாம் ரெடி பண்ணி இவங்கள்ட்டே கொடுத்துட வேண்டியது, இந்த இதை பண்ணுறோன்னு. அதுக்கு புதுசாக ஆள் அப்பாயின் பண்ணோன்னாக்கா அடிஷ்னலாக அப்பாயின் பண்ணி கொடுத்துட்றோம் சார். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் டெவலப் பண்ணலாம் சார். எதுவும் வந்து பிஸ்னஸில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, நம்ம வந்து சைஃபன் பண்ணணும்னு நினச்சாக்க நம்மளால் டெவலப் பண்ண முடியாது சார். சஸ்டைனபிளாகவும் இருக்க முடியாது. ஆமாம் சார், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறப்ப நம்ம டேக்ஸ் கட்டுற அந்த ஆஃபீஸரே கூட கேட்பார், யாருமே இப்படி கட்டுறதில்லை, நீ ஏன் அவ்வளோ கட்டுற அப்படின்னு. அதுக்கெல்லாம் நம்ம ஈல்ட் ஆகிடாமல் அது என்னவோ கட்டணும், அதை கரெக்டாக கட்டிடுவோம் அப்படின்னு. அது கட்டினா அதில் வந்து ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்குங்கிறது, ரெண்டாவது வந்து அப்படி கட்டணும். அது மாதிரிலாம் இருந்தால் தான் டெவலப் ஆக முடியும் சார். ஸோ எம்பிஎஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எதை சார் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஜாப், சரி, ஸோ அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதான் சார், ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் சார். பூமிக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், சாரநாதனுக்கு எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண வந்திருக்கேன். அது மாதிரி பூமிக்கு என்ன பண்ண வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்னு இந்த ஏஜில் வந்து உங்களுக்கு தோணாது சார். உங்கள் ஏஜில் நானும் அப்படி இல்லை, எதுவுமே நீங்கள் இருக்கிற அளவுக்கு பொறுப்பாக கூட நான் இல்லை உங்கள் ஏஜில். ஆனால் அப்பாவுக்கு பயந்துட்டு அப்பா பிஸ்னஸ் விட்டுறக்கூடாதுங்கிற மட்டும்தான் நினச்சேன். இப்போ நீங்கள் இருக்கிற பருவம் வந்து புளியங்காய் பருவம் சார். புளியங்காயிலேருந்து ஓட பிச்சு எடுக்கவே முடியாது. அப்படியே அந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸில் வந்து நீங்கள் ஒட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போ நான் வந்து அந்த செங்காய் அந்த ஓட பிக்க முடியும், இருந்தாலும் சுத்தமாக விட முடியல, அந்த இதில் இருக்கேன். அடுத்த இது தான் அந்த பழமாக வர்ற இது. ஏஜ் வர வர வரும். ஆனால் இப்போவே கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்துக்குங்க செல்ஃப். ஏன்னா நான் வந்து அது மாதிரிலாம் ஒழுங்காக இல்லாமல் என்னோடய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த ஏஜில் வந்து இவர் உங்களுக்கு அவரை சொன்னால் நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த அலிபாபா சிஓ சொன்ன மாதிரி டூ எனஃப் மிஸ்டேக்ஸ் அப் டு 25. அதில் நான் வந்து எல்லாமே செஞ்சவன் தான், மூக்குப்பொடி போடுறத வந்து பாக்கி எல்லா வேலையும் செஞ்சேன் தான் நான். அது மாதிரிலாம் செஞ்சு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க சார். அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் வர்றப்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த இது ஒன்று சொல்லணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பெரிய பெரிய மோட்டிவேஷன் இதுக்கு போகணும், பயங்கரமாக பணம் கட்டி போகணும் இல்லை சார். தமிழ் தெரிஞ்சவங்க திருக்குறள் 2 புக்கு சொல்கிறேன் சார். திருக்குறள் அதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் இருக்கும் நிறைய விஷயங்கள். இன்னொரு புக்கு வந்து இந்த ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஆஸ் அ மேன் திங்கர்ன்னு ஒரு புக்கு சார். அதை வந்து வாவுசி டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். அதனால தான் நான் வாங்கினேன். வெள்ளைக்காரனை எதிர்த்து அவ்வளோ போராட்டம் பண்ணார், அவன் எழுதின புக்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்ப்போன்னு. ஒரு 20 ருபீஸ் என்னமோ தான் சார். அந்த எண்ணங்கள் அதுதான் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. நான் இன்னைக்கு அதாவது இந்த காலேஜில் சாரணங்கள் என்னை கூப்பிடுவாங்களாம் நான் நினைக்கல. இந்த மாதிரி பிஸ்னஸ் இந்த அளவுக்கு டெவலப் பண்ண இப்படி இது பண்ணவங்கலாம் எல்லாமே நான் முன்னாடி நினைச்சது தான். அந்த எண்ணங்கள் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ரெண்டாவது வந்து எனக்கு அது தேவை இல்லை, அப்பா சம்பாதிச்சா நான் எதுவும் அதனால் நான் நினைக்கலன்னு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். எப்பொழுதும் அது சும்மா இருந்தீங்கன்னாவே கெட்ட எண்ணம் உள்ளே போந்துடும். அதனால பாசிட்டிவ் தாட்ஸை உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எம்எஸ் உதயமூர்த்தி வந்து தமிழில் வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள்னு 45 ரூபா தான் சார். நீங்கள் ஒரு பர்கர் சாப்பிட்ற காசு தான். வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள் படித்து முடிச்சுட்டான்னு நினைக்காதீங்க, வச்சுட்டு திருப்பி படிங்க. ரொம்ப அந்த இங்கிலீஷில் அவர் சொன்னது என்னை ரொம்ப இது பண்ணது. நான் அந்த ரியல் எஸ்டேட் அதனால தான் நான் போகல, அதை படித்ததுனால. போயிருந்தேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். திஸ் யூனிவர்ஸ் டஸ் நாட் ஃபேவர் டு தி கிரீட் vicious and virtuous. Sometimes it may appear to so, but it helps virtuous, magnanimous and honest அப்படின்னு. அதனால் அந்த கிரீடு வந்து நிறைய எங்கள் இந்த 49 இயர்ஸில் வந்து நிறைய அந்த கிரீடுனால வந்து எவ்வளோ பேர் வீணாக போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் சார். அது ரொம்ப ஒரு 10 வருஷம் முன்னாடி படித்ததுனால தான் அந்த மாதிரி அந்த ரொம்ப கிரீடாக நம்ம மட்டுமே இருக்கணும், காம்படிட்டரை விடக்கூடாது, முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்லாம் போகிறதே இல்லை. ரெண்டாவது சில விஷயங்கள் என்னோட இப்போ நான் ஹெல்த்து சரியில்லை அதுன்னு சொல்கிறேன்னாக்க
அது சொல்கிறது என்னோட எண்ணங்கள் அப்படி இருந்தது ஆரம்பத்தில். நீங்கள் அந்த புக்கை படிச்சீங்கன்னாவே நினைப்பீங்க, நான் கொஞ்சம் ஒரு காலத்தில் வெட்கப்படுவோம். நம்ம என்ன இப்படி இருந்திருக்கு, அதனால தான் நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் சார். தீதம் நன்றும் பிறகு தர வர எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். நல்லா வந்தாலும் சரி, கெட்டதாக வந்தாலும் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காம்பனன்ட். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறோம். சார், நீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். ஆமாம் சார், ரைட். எதிர்மறை சிந்தனைங்கிறது வேற, நேர்மறை சிந்தனை. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து நம்ம எப்படி சார் டெவலப் பண்ணிக்க? ஏன்னா நிறைய புக்ல படிக்கலாம், ஆனா புக்ல படிச்ச எதுவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஆகும். டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் சார், பண்ணணும் சார். அதான் சொல்லிட்டேன் சார், இந்த ஏஜில் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பண்ணணும் சார். இது மாதிரி படித்து இது பண்ணி கொஞ்சம் எதையுமே ஒரு மெட்டிகுலஸாக பார்த்து அவங்க எப்படி எதனால இப்படி ஆனாங்க, சரி நல்ல நேர்மையாக இருந்ததுனால இப்படி இருக்காங்க, இது மாதிரி இவங்க எல்லாம் தப்பாக போனாங்க, இந்த மாதிரி இருக்காங்கலாம் பார்த்து இது பண்ணி நிறைய புக்ஸில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார். கொஞ்சமாக டெய்லி ஒரு 1 ஹவராவது புக் படிக்கணும் சார், நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி. லேர்னிங் ஹேபிட், லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து புக்கு ட்ராவலிங்கில் அதில் இல்லை புக்கு வந்து படிக்கணும் சார் கண்டிப்பாக. அதுலேருந்து தான் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் சார். எக்ஸலன்ட் சார். சார், இப்போ ரொம்ப நேரமா நானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சார், இந்த முடிவெடு முன்னேறு அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்த்துட்டு ஃப்ளெக்ஸ் வெளியில பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபசர் வெளி காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாரு. சார், அது என்ன சார், ஒரு பேனர்ல ஒரு ஸ்கல் மாதிரி போட்டு லாக் அண்ட் கீ, உங்க ஸ்டூடெண்ட் வந்து சுரேஷ் சார் திறக்க போறாங்க, பார்த்து சார் களிமண் எதுவும் உள்ளேன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எங்க இதுல இருக்க MBA ஸ்டூடெண்ட் சாணான் காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் உள்ள திறந்தோம்னா எல்லாம் ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் தான் சார் அப்படின்னு சொன்னேன் நானு. சோ அப்படிப்பட்ட ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா கேட்கட்டும் சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நல்லா கேட்கட்டும். So one by one you raise your hand and ask questions. சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார், ஏன்டா ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு? இல்லம்மா, என்னைக்கு ஃபீல் பண்ணதில்லை. ஃபீல் பண்ணதில்லை. இல்ல அதுக்கு எதனாச்சும் ரீசன்ஸ் இருக்குதா சார்? அதை நான் பல தடவை சொல்லிட்டேன், நம்ம ஃபாதர் பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ணணும்னு. அதுக்கு சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு நான் அடுத்த இதை டெவலப் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் மற்ற ஃபாரின் இது கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஒன்றும் மோசமானவங்க இல்லை. நம்ம அக்ரி பேஸ்ட்லேயே இருந்தோம், ஃபுல்லாகவே அக்ரி பேஸ்டில் இருந்தோம். நம்ம தஞ்சாவூர் கோயில் கட்டினப்போ பிரிட்டிஷில் ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்மளும் வந்து ரொம்ப திறமையினர் தான். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வரல, அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் பேக்லாக் ஆகிட்டோம். ஃபாரின்லாம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போயிட்டாங்க. நான் அதை புரிஞ்சுட்டு சரி நம்ம அடுத்த அவென்யூஸ்லேயே நம்ம பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊரில் அவங்க எல்லாம் பெரிய பெரிய பண்ணையராக இருப்பாங்க, அந்த மாதிரி அதிலே இருந்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க, அடுத்த இதுக்கு வரல. இப்போ என் ஃபாதருக்கு ஒன்றுமே இல்லாதனால டவுனுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து டெவலப் பண்ணார். அதனால் வந்து நான் இன்னொரு இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் ஆகும், நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் கிடையாது. இன்னமும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான். தேங்க்யூ. அது இது நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து ரத்தன் டாட்டாவோட ஃபாதர்கிட்ட ஃப்ளைட்டில் போகிறப்போ ஒருத்தர் கேட்டாராம், அதெல்லாம் நல்லா சம்பாரிச்சிட்டீங்க, நம்பர் 1 பணக்காரன் ஆகிட்டீங்க, அப்புறம் இப்படி பறந்து சம்பாதிக்கிறீங்கன்னு. அதான் சொன்னால் ஃப்ளைட் ஆஃப் பண்ணிட்டா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும் ஃப்ளைட்டு அப்படின்னு. அது மாதிரி தான் வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இஸ் அ பேஷன். அது வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்ததில்லை. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேயே சொன்ன மாதிரி, காலேஜ் டேஸில் சொன்ன மாதிரி, ஒரு ட்ரக்கு போவையில கூட வாஸ் அப்சர்விங் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டார்டட் அப்சர்விங் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ். ஸோ as far as Mr. K.R. Suresh Kumar is concerned, business is a passion. சார், இப்போ ரிஸ்க் எடுக்கிறீங்களா சார் உங்கள் பிஸ்னஸில்? நிறைய டைவர்சிஃபைடாக இது பண்ணுறீங்க. அப்போ என்னைக்காவது நினச்சதுண்டா நம்ம வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம், இவ்வளோ இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சது? அது மாதிரி சில நேரம் நினைப்போம், கொஞ்ச நேரம் நினச்சிட்டு இருப்பேன், இது எதுக்கு செய்யணும் இப்படி கஷ்டப்பட்டு அப்படின்னு. இன்னொருத்தவங்க சௌரியமாக வந்து இந்த கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கானே, ₹1 கொடுத்துருக்கேன், மாதம் ₹2 வட்டி வருது, அப்படி பண்ணிட்டு இங்கே போயிட்டுருக்கேன், சாயந்தரம் கிளப்புக்கு போயிட்டுருக்கேங்கிறப்ப ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். கொஞ்ச நேரத்தில் மனசு மாறிடும். இது வந்து ஏன்னா நாங்கள் இன்றைக்கி இருக்கிறதுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் வந்து அது மாதிரி பண்ணேன்னா நான் செல்ஃபிஷ், வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதனால் கொஞ்ச நேரத்தில் மனசை மாற்றிவேன், நினைப்பேன் அந்த மாதிரி இது எதுக்கு செய்யணும் இப்படிலாம். போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறப்ப இல்லை அந்த ஆஃபீஸர் வந்து புரிஞ்சுக்காமல் திட்டுறப்ப நம்ம ஏன் இருக்கிறத பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாமே, இந்த மாதிரி ஏன் பண்ணணும்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து மனசு மாறிடுவோம். அதெல்லாம் வீட்டுல குடும்ப சண்டை மாதிரி தான், கொஞ்சம் நேரம் சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு த ஃபார்ம். ஸோ பிஸ்னஸ்ல ஒரு பேஷன் வந்துருச்சுன்னா நம்ம மாறவே மாட்டோம்.
சார் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறீங்களாங்க சார்? பண்ணுறோம்மா. பப்ளிசிட்டி பண்ணுறது இல்லைம்மா. அது எவ்ரி மந்த் ஒரு என்னோட ரெவன்யூவில் வந்து இது வச்சுருக்கேன் ஷேரு. அது ஒன்றும் அந்த பப்ளிசிட்டி இல்லாமல் அதுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேம்மா நிறையா. இது இந்த இந்த நீங்கள் சிஎஸ்ஆர் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறவங்கள விட எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஹேவ் அ ஹெட் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குமா, யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. என் டிரைவரோட ஒய்ஃபுக்கு வந்து ஓப்பனர் சர்ஜரி பண்ணுங்கிறப்போ ஒரு டாக்டரை நான் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சேன். நான் வந்து கொஞ்சம் பணம் தரேன், மீதி அட்வான்ஸாக தரேன், நீ போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுன்னு. போய் பார்த்தோன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. இந்த டிரைவர் கையிலே கட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டு தலையெல்லாம் வந்து அந்த டாக்டர் பார்த்துட்டு எந்த ஒரு என்னவா இருக்க டிரைவராக இருக்கானோன்னா ஒரு ஃபார்மை கொடுத்து இதை போய் யார் அவனை இங்கே அனுப்பிச்சார், எங்கள் முதலாளி அனுப்பிச்சாருன்னு. போய் உங்கள் முதலாளிட்ட கொடு இந்த ஃபார்ம்னு. அவனுக்கும் ஒன்றும் தெரியல. கொண்டு வந்து படித்தாக்க 25,000 டிடி எடுத்து கொடுங்க இந்த பேரில், மீதி எல்லா எக்ஸ்பென்ஸுமே இந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஹேவ் அ ஹெட் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 1.75 lakhs அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ டிரைவர் வந்து ஹெச்ஐவி கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குமா அவங்க வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதுனால. இன்றைக்கும் ஒரு 5-6 டிரைவர் இருக்காங்க. அவங்களோட உயிரோடு இருக்கிற காரணம் வந்து மெலிட்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். அவங்க கொடுக்குற அந்த ஏடிஆர் மெடிசன் ரொம்ப அதெல்லாம் வாங்கினோன்னா 10,000 ஒரு மாதம். இந்த டிரைவருங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் டிரைவருங்களுக்கே தெரியாது, எனக்கு தெரியும். அந்த எங்கே கொடுக்குறான் நான் தான் டிரைவருங்களை அனுப்பிச்சு அதை வாங்கி ரெகுலராக சாப்பிட வச்சு. அதனால் அந்த மாதிரி பப்ளிசிட்டி இல்லாமல் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நானும் சில விஷயங்கள் பப்ளிசிட்டி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். சார் இப்போ நீ இவங்க கேட்டதுலேருந்து இந்த எய்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ட்ரக் டிரைவர்ஸ் நிறைய இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ண முடியுமா சார்? இப்போ நிறைய ரெடியூஸ் ஆயிடுச்சு சார். நல்ல அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க சார். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் நம்ம படிக்கிற ஆனந்தவுடன் குமுதத்தில் தான் வந்துட்டு இருந்தது. அது டிரைவர் கைக்கே போகாது. அவன் ராஜஸ்தான் குஜராத் அப்படி போயிட்டுருப்பான், அவன் கைக்கே போகாது. அதுக்கப்புறம் அது வந்து குறையிலன்னு சொல்லி அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து அசம்பிள் ஆகிறாங்களோ அந்த இடங்களில் இது பண்ணி இன்றைக்கி நல்ல ரொம்ப ஏன்னா எனக்கு தெரியும் சார் அந்த இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 டிரைவர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு பாஸ்ட் 5-6 இயர்ஸாக யாருமே இல்லை சார், ஒருத்தர் கூட இல்லை, 0. எக்ஸலன்ட் சார். எஸ் சார், உங்கள் சக்ஸஸ்க்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஃபேமிலி மெம்பர்ஸா இல்லை காடா? ஃபேமிலி மெம்பர்ஸோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க சார். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேம்மா, நான் இதான் இப்படி தான் இருப்பேன், இந்த இதான் அப்படின்னு இதுக்கெல்லாம் புரிஞ்சு தான் வந்து இருக்கணும்னு. அதனால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மற்றவங்க மாதிரி டைமுக்கு வரணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க வேலையாக இருப்பாங்க வரமாட்டாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் ஃபேமிலி இதுன்னு இல்லாமல் காட் எனக்கு வந்து அந்த பிலீஃப் ரொம்ப உண்டு. நம்ம கடமையை நம்ம செய்யணும், மற்றதை அவர் பார்த்துக்குவாருன்னு. பகவத்கீதையில் வருது இல்லைங்களா, கடமை செய் பலனை எதிர்ப்பதே நான் முன்னோடனே இருப்பேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆமாம் சார். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு கேரியர் ஆகட்டும் சார், ஃபேமிலி மெம்பர்ஸோட பேக்கப் இல்லைன்னு வச்சிங்களேன், அது அந்த மைண்டு போய் அந்த ஒர்க் பண்ணவே முடியாது. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சார், ஃபேமிலி மெம்பரோட ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் சார். எஸ் நெக்ஸ்ட் சார், ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவர் மோஸ்ட்லி பண்ணுற தப்பு என்னங்க சார்? ஃபெயிலியர் ஆகிறதுக்குங்களாங்க, ஃபஸ்ட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணாமல் பண்ணியிருப்பார் ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சக்ஸஸ் வந்தோடனே பணம் வந்தோடனே இவரோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடும், இவரோட ஸ்டைல் எல்லாமே மாறிடும். இது இப்படியே இருக்கும் அப்படின்னு இது பண்ணுறதே இல்லை, இப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரோட பர்சனல் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே. ஒரு காம்படிட்டர் வந்தோடனே ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது, இல்லை அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குறது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆண்டர்ப்ரனர் எல்லாத்துக்குமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் சார். ப்ரைவேட் பார்ட்டிஸ் கிட்ட லோன் வாங்காதீங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் வாங்கி தொழில் பண்ணுங்கள். இந்த ப்ரைவேட்டில் கொடுத்து வச்சாங்க, அவங்களே வந்து கொடுத்தாங்க, அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த இது வேணாம் சார். ஒரு நல்ல டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது மாதிரி உங்களுக்கு எப்போ கஷ்டமான டைமோ அப்போ தான் திருப்பி கேட்பாங்க. நீங்கள் அந்த பணம் இருந்தால் அடுத்த கன்சைன்மெண்ட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலான்றப்ப அந்த பணத்தை இங்கே கொடுத்துட்டு திருப்பி போய் நீங்கள் அதிக வட்டிக்கு வெளியில் வாங்கணும். அதனால் அப்படி வாங்கிலாம் தொழில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சார். ஒன்லி பேங்க்ஸில் நல்ல ப்ராஜெக்ட் நல்லா ஸ்டடி பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பேங்க்கில் கொடுத்து பேங்க்கில் வாங்கி பண்ணுங்கள். ஸோ கெட்டிங் லோன் ஃப்ரம் அவுட்சைடர்ஸ், instead of going for that you need to go for bank loans. நிறைய bank loans for the educated youth is being provided. அதான் நிறைய படிச்சுட்டு இருக்கோம், ED entrepreneurship development. Okay, so in that particular area we are studying, so please concentrate on these areas. Next
சார் நீங்கள் திருச்சியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டுன்னு சொன்னீங்க சரி. இப்போ எம்பிஏ பர்சன் கேண்டிடேட்ஸாக நான் ஃபீல் பண்ணது என்னன்னு சொல்கிறேன். சரி. இப்போ வந்து இப்போ படித்து முடிச்சோன்னே எல்லாமே ஐடி செக்டரில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி. சென்னைக்கு போகிறாங்க இல்லை பெங்களூர் தேடி போகிறாங்க. மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான். சரி. ஒய் கான்ட் யூ டைவர்சிஃபை இன்டு ஐடி செக்டார்ஸ் அண்ட் கிரியேட் அ பிராண்ட் இன் திருச்சி? ஐடி செக்டர் அதாவது டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடா நீங்க போனீங்கன்னா ஈவன் நீங்க இப்போ உங்களோட மொத்த மென் பவர் வந்து 200ன்னு சொன்னீங்க. வை கான்ட் யூ டைவர்சிஃபை அண்ட் எங்களை மாதிரி எம்பிஎஸ் ஏன் நீங்க டெக்னாலஜிக்கலா யூஸ் பண்ணலாம், அது ட்ரிச்சிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல சார். அப்படி ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கறேன். இல்ல சார், எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். என்னோட ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், கேஸ் இந்த ரிலேட்டட் தான். எனக்கு எது தெரியுமோ அதுல தான் என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் சார். அதனால எனக்கு அப்படி இல்லைனாலும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக நாங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், உங்களை மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நார்மலாக சார் சொல்ல வர்றது என்னன்னா, தெரிஞ்சதை செய்யுங்க, தெரியாதல போய் மாட்டிட்டு முழிக்காதீங்கிறது தான் சாரோட பாயிண்ட். நல்ல தெரிஞ்ச விஷயத்த இல்லை கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்னா கற்றுக்கிட்டு செய்யுங்க. தெரியாத விஷயத்தில் போய் மாட்டினீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எம்பிஏக்கு உங்கள் கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சார்? இப்போ எங்கள் கிட்ட இருக்கிற உங்களை மாதிரி பொண்ணுங்களே இப்போ பார்ட் டைம் எல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்னா எம்காம் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு இருக்குது, இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து நான் தான் இந்த பிஏ நிறைய இருக்கிறதுனால இவங்களை வந்து இந்த ஏன்னா அந்த கிட் வந்து எலக்ட்ரானிக் இது எல்லாமே ECUவில் பண்ணுறது ரொம்ப அட்வான்ஸ்டு இது. அதனால் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி நீங்கள் தனியாக ஓனாக வேணாலும் பண்ணுங்கள், இல்லை என்னோடய பிரான்ச்சஸில் வேணாலும் போயிருங்கன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறேன். எம்பிஏக்கு அந்த மாதிரி இது இல்லாமல் அக்கௌண்ட்ஸுக்கு இருக்குது, இந்த இது இருக்குது. ரெண்டாவது எம்பிஏ வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, எடுத்தோடனே இவங்க ஃபேனு கடையில் சேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில், பெரிய கம்பெனிஸில் சொல்லுவாங்க, இந்த எம்பிஏ எடுக்காத, டோன்ட் ஹையர் தி பெஸ்ட் அப்படின்னு. எங்க காலேஜ்ல உள்ளவங்க அப்படிலாம் இல்ல எல்லாருமே அப்படி கிடையாதுமா, எல்லா இதுலயும் இருப்பாங்க. ஆனா ஜென்ரலா ஒரு ஃபியர் அந்த மாதிரி. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேம்மா எதுக்குமே. என்னோட ஸ்டைலுக்கு தான் வேலை பார்க்கணும், கண்டிப்பா வேலை பார்க்கணும். வேலை பார்க்காம எதுவுமே கிடையாது. நான் கம்பெனிலே சொல்லுவேன், சார் அந்த பொண்ணு இப்படிலாம் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுது, இல்லை அந்த பையன் சொல்றான் அப்படின்னாக்க நான் சொல்லுவேன், அது மாதிரி வேலையே பார்க்காம சம்பளம் கொடுக்குற கம்பெனி இருந்தால் சொல்லி நீ நானும் போய் சேர்ந்துருவோம், எங்க போனாலும் கஷ்டம் தான். Yeah, any questions? Yeah, first year students. ஸோ உங்கள் கம்பெனி வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி, அந்த இடத்துல கஸ்டமருக்கு கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு மிஷின் ஃபால்ட் இந்த மாதிரி அக்கர் ஆகும் போது நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வருவீங்க? ஆல்டர்னேட்டிவ் எல்லாத்துக்குமே ஸ்பேர் வச்சுருப்போம்மா, ஃப்ளோட்டு. இப்போ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்தீங்கன்னா, ஃபியூல் ஸ்டேஷனில் எடுத்தீங்கன்னா, எந்த இதனால ஆப்ரேஷன் நின்றுமோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பேர் அசம்பிளி வச்சுருப்போம். அதை எடுத்து போட்டு ஒரு 1 or 2 hours ஆமாம் டக்குன்னு அந்த ஸ்பேர் அசம்பிளி. இப்போ பஸ்ஸு அப்படின்னா ஸ்பேர் பஸ் இருக்கும், ட்ரக்லேயும் அப்படி தான் எல்லா அசம்பிளிஸுமே ஸ்பேர் அசம்பிளிஸ் இருக்கும், இன்ஜின், கிளச்சு, கியர் பாக்ஸ் எல்லாமே. ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நாங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். பங்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த மெயினாக வந்து சம்மர்ஸ்மல் பம்ப்பு அதெல்லாமே அதுக்கு கிட்டத்தட்ட 5.5 lakhs அந்த இது அதை வாங்கி வந்து ஃப்ளோட்டாக வச்சுருக்கோம். இது வரைக்கும் வந்ததில்லை டச் அவுட்டு. ஃப்யூச்சரில் வந்தாலும் ஸ்டேஷனில் வந்து வர்ற ஆட்டோஸ் கார் வரப்போ ஃபியூல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அதுக்கு எல்லாமே ஸ்பேர் வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் அதை இது பண்ணுறோம். சார் இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு காம்படிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிராண்டோட குவாலிட்டியை குறைச்சிட்டு அவங்க வந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம காஸ்ட்டை விட கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிராண்டு நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து பிராண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். எப்படி வந்து இந்த பீப்புளோட பர்செப்ஷன் என்னன்னா கம்மி விலைக்கு அவங்க போகிறாங்க, இந்த இடத்துல எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது ஒரு இதில்? இல்லைம்மா, அந்த காம்படிட்டர் வர்றது, காம்படிட்டருக்கு என்ட்ரி அப்படி தான், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிளேயரை விட கம்மியாக கொடுக்கணும், அப்புறம் நம்ம சர்வே முடியும் அப்படின்னு தான் வருவாங்க. நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணுமா, எப்படிலாம் காஸ்ட் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கணும். என்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காம்மா. ஏன்னா வந்து அம்மோனியாவில், டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து காஸ்ட் கட்டு எப்படின்னு ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து எல்பிஜி டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்கள் பண்ணதை விட 5 years கழிச்சு 20% கம்மியாக வந்து காம்படிட்டர் கோட் பண்ணாங்க. நாங்களும் அந்த ரேட்டுக்கு ஓட்டணுமா, ஓட்டிட்டு எப்படி முன்னாடி எனார்மஸ் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் எங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த டயர்ஸ், ரேடியல் டயர்ஸு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறேன், எதுனால ஃபியூல் அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி
நாங்களும் காஸ்ட்டை குறைச்சிக்கிட்டோம். தேங்க்யூ சார். சார் கிரேட் லீடர்னு சொல்றோம் லைக் அவங்களுக்கு அப்புறம் யாருன்ற மாதிரி இருக்கும். லைக் உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க, உங்களுக்கு அப்புறம் யாரை வந்து நீங்க அந்த மாதிரி டேக் கேர் பண்ணிக்கிறது பிசினஸ் சார்? சக்சஷன் பிளானிங். அதான் சார் என்னோட பர்செப்ஷனில் இது நம்ம கண்ட்ரியில் தான் இந்த ஸ்டைல் சார். எனக்கு அப்புறம் என் பொண்ணு, அது ஒன்றுமே தெரியலனாலும் என் பொண்ணு தான் பார்க்கணும் அப்படின்னு, அது ஒன்றுமே தெரியாமல் சொல்லிடுவேன். அப்படி இப்போ நான் இப்போ வந்து இட்டாலி நான் போகிறது, நான் இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சார், மகா எக்யூப்மெண்ட்னு. வேர்ல்டுலேயே அவங்க ஒருத்தவங்க தான் மேனுஃபேக்சர், அந்த பிரேக் டெஸ்ட்டு இது எல்லாமே டைனோமீட்டர்ஸ்லாம். அவருக்கு ஒரே பொண்ணு, அவருக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் சரியா இல்லை. பொண்ணை வெளியே அனுப்பிச்சிட்டார். இப்போ கம்பெனியை ட்ரஸ்ட்டாக மாற்றி அந்த ட்ரஸ்ட் வில் ரன் த கம்பெனி. இது நம்ம கண்ட்ரியில் தான் வந்து நமக்கு அடுத்த இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் பார்த்து நம்ம கம்பெனியும் அதுக்கு தான் ஆர்கனைஸ்டாக மாற்றிட்டு வரேன். யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்களோ அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஐபிஎம்மோட ஸ்டோரி எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஐபிஎம் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தாங்க, அப்புறம் அந்த நடுவில் ரொம்ப சிக்கானுச்சு. அப்போது ஒருத்தர் அதை எடுத்து வந்து எல்லாமே ரிவாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த சேர்மனே வந்து சொன்னார், அவர் ஒரு நாள் நைட்டு வந்து இவர்கிட்ட என்ன தான் என்னோட கம்பெனியில் ஏதோ பார்த்து சீக்கிரம் பண்ணியா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அது வந்து ஆர்கனைஸாக பண்ணால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் சார். என்னோட இது வந்து அப்படி தான். நமக்கு அப்புறம் இவங்க தான். என் பொண்ணு கொடுப்பேன், விஷயம் தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா தருவேன். இல்லை அப்படின்னாக்கா யார் அதை ரன் பண்ணுறாங்களோ அவங்க. இது என் பொண்ணுக்கு வேணால் ஷேர் இருக்கும் அதில். விமன்ஸ்க்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க சூஸ் பண்ணலாம், எப்படி அவங்களோட கெரியர் இது பண்ணலாம்? எந்த ஃபீல்டில் வேணாலும் போகலாமா? இன்றைக்கி எந்த ஃபீல்டில் இல்லை, நீங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கீங்க. நான் என்னோடய ஃப்ளீட் ஸ்ட்ரென்த் வந்து 50 பெங்களூரில் எஸ்ஆர்எஸ்னு ஒரு குரூப் இருக்குது. 6000 இது இருக்குது அவங்கள்ட்ட, பஸ்ஸஸ் கார்ஸ் எல்லாமே. அது ஒரு லேடி தான் ரன் பண்ணுறாங்க. அது மாதிரி எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் பண்ணலாமா. முன்ன மாதிரி கிடையாது. இப்போ எந்த இது வேணாலும் இந்த டெக்னாலஜி வந்து எங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். முன்னாடி டெக்னாலஜி கம்ப்யூட்டரே இல்லாமல் தொழிலுக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதனால் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். மகாத்மா காந்தி ஸ்கூலில் பேனர் போனேன் பார்த்துக்கப்புறம் சரி ஓகே வந்து பார்த்துக்கோங்க. என்னுடைய கொஸ்டின் வந்து இப்போ ஒரு 3 காலகட்டங்கள்ல டெசிஷன் எடுப்போம். அதாவது ஒரு இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இது ரைட் டெசிஷன் அப்படின்னா நமக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ராங் டெசிஷன் அப்படின்னா அது அதனுடைய இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 2 காலகட்டங்களில் எந்த ஒரு முக்கியமான ஒரு 3 டெசிஷன் என்னோடது இந்த டெசிஷன் வந்து என்ன இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தது அப்படின்னு மாதிரி ஒரு 1 or 2 அது சக்ஸஸ்ஃபுல் சார் இல்லை ஃபெயிலியர் ஆனதுன்னு சொல்கிறீங்களா? சக்ஸஸோ ஃபெயிலியர் அது இம்பாக்ட் எனக்கு நெகட்டிவ்ல கொடுத்தது, இது பாசிட்டிவா எனக்கு கொடுத்தது இந்த டிசிஷன். ஏன்னா இந்த டாபிக் ரெலவெண்டா சொல்றேன். சரி கொஞ்சம் இருந்தா டீடைல் நல்லா இருக்கும். சரி சார். அப்புறம் அதே மாதிரி என்னுடைய ஃாதர் லெவல் இந்த லெவல் வச்சு செஞ்சுட்டு இருந்தார் பிசினஸ். நான் வந்து இந்த லெவல் பண்ணியிருக்கேன். சரி சார். வாட் இஸ் யுவர் யூனிக் கான்ட்ரிபியூஷன் இன் யுவர் பர்టిక్యులர்? அதான் சார் என் ஃாதரோட அவர் வந்து இந்த 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாரு, பயம் இருந்தார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சார். அதனால் இதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த பஸ்ஸில் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கலை. எதுவுமே மற்ற பிஸ்னஸ் எதுவும் பண்ணல. இந்த காம்ப்ளெக்ஸாக கட்டிட்டு இது மாதிரி நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு இருந்தார். நான் வந்து இது வந்து சோம்பேறித்தனமான வேலை, மாதம் ஆனால் வாடகை வாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமான இது, பிஸ்னஸாக நம்ம பண்ணணும், வேரியஸ் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்ஜி குரூப்பு, ஜிடி நாயுடு, ஆந்திராவில் எஸ்ஆர்எம்டி, இன்னும் நிறைய பேர் சார் அவங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் தான் பண்ணி இன்றைக்கி சுகர் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பெரிய அளவில் போயிட்டாங்க. டிவிஎஸ், ஏபிடி எல்லாருமே. நம்ம அந்த மாதிரி வந்து போகணும், இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன இதை கட்டி வாடகை விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 1 crore டர்ன் ஓவர் பண்ணியிருப்பார் சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 70 crores பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து அதை ஆர்கனைஸ்டாக மாற்றிக்கிட்டேன் சார். நான் தான் சொன்னேன், அந்த பையன் எனக்கு 1 year சீனியர், அவன் மகளிங்கன்னு. அவனையும் வந்து இப்போ இன்றைக்கி அவன் ரிட்டையர் ஆன, அவன் இப்போவே வீடுலாம் கட்டிட்டான். இருந்தாலும் ரிட்டையர் ஆகிட்டாலும் அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. அந்த கடைசியாக அந்த அந்திம காலம் ரிட்டைர்மெண்ட் இதுங்கிறது இப்போ நல்லா இருக்கப்போ அந்த ஏர்ன் பண்ணுற மெம்பருக்கு நல்ல மரியாதை இருக்கும். கடைசியாக ரிட்டைர்மெண்ட் இதில் அவன்கிட்ட பணம் இல்லைன்னா யாரும் மகன் மருமகள் யாரும் மதிக்க மாட்டாங்க. அன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு 15 lakhs டெபாசிட் இருக்குது, மாதம் 15,000 இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறப்ப அதை வச்சு அவனோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கோலாக வச்சுக்கிட்டேன். நம்மள்ட்ட இருக்க எம்ப்ளாய் யாருமே வந்து நம்ம உயிரோட இருக்க இல்லை, அவனோட கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது.
இவ்வளோ வருஷம் சுரேஷில் வேலை பார்த்தேன், கடைசியாக இப்போ இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ஆர்கனைஸ்டாக நீங்கள் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் சார். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டாக போனோம் அப்படின்னாக்கா அந்த இது பண்ண முடியாது சார். அது என் ஃபாதரும் அப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டார். ஃபஸ்ட்டு அதுக்கு எல்லாமே வந்து ஒரு வேணாம் இது மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, ஏன் நல்ல ப்ரைம் லொக்கேஷன், நீங்கள் காம்பஸ் கட்டினா இப்படி இருக்கும், ஹோட்டல் கட்டினா இப்படி போவோம் அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இதையும் பார்த்துட்டு இது பரவாயில்லன்னு அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணிட்டார் சார் ஒரு ஸ்டேஜில். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கேட்டீங்க இது மாதிரி இது பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி பணத்தையே கோலாக வச்சு போகிறதில்ல சார் எதுலேயுமே. இதில் பண்ணால் பெரும் பணம் கிடைக்கும் அப்படின்னு போகிறதில்ல. எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை லூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் அதுக்கு அலைடாக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அலைடாக தான் பண்ணுறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், பஸ் டிரான்ஸ்போர்ட்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ட்ரக்கு, அதில் இருக்க இப்போ பஸ்ஸில் வந்து காம்படிஷன் சார். நீங்கள் எல்லாமே பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். அந்த டிரைவரோட டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 24 hours ஸ்டேரிங்லேயே இருக்கவங்க இருக்காங்க சார். ஒரு நாள் ஃபுல்லாக வண்டியில் இருப்பான், நைட் 2 hours அப்போ அதை படுக்க முடியாது. நீங்கள் தூங்கினீங்கன்னாவே வண்டி குறுக்க வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நிறைய. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ஓட்டினா லாரி ஓட்டலாம், இல்லை நினச்சா ஓரமாக நிறுத்திக்கலாம். டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்காக லாரி. அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ வந்து இது 10 இதெல்லாம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அந்த ட்ரக்குக்கு இது அலைடாகவே இந்த பாட்லிங் பிளான்ட்டு, கேஸ் ஸ்டேஷனு, அந்த மாதிரி அதெல்லாமே இது விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார். கடைசி வரைக்கும் ஃபாதர் ஆரம்பித்தது விடக்கூடாது அப்படின்னா. அதில் வருமானம் வருது குறையுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் அதாவது பிஸ்னஸே வந்து சார் அம்மா அப்பா மாதிரி தான். நல்லா இருக்கப்ப சம்பாதிச்சு நம்மளா பார்த்துக்குவாங்க, வயசான காலத்தில் நம்ம பார்த்துக்குவோம். அதே மாதிரி பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸுமே நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா காம்படிஷன் வந்து டல்லாகிடும் சார். அப்போ நம்ம ஹெல்த் மூடிடக்கூடாது சார், அதை வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி. வேற சார் அதாவது நன்றி சொல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இன்னைக்கு நான் இங்க உங்க முன்னாடி நிக்கிறது எதுக்குன்னா, மிஸ்டர் KR சுரேஷ்குமார், KR Fuels and KR GFI, அவர் இன்ஸ்பைட் ஆஃப் தர் பிஸி ஷெட்யூல்ல இங்க வந்து ஒரு டாக் ஷோல கலந்துக்கிட்டு, நான் முறை போய் சார் இன்வைட் பண்ணும்போது எதுக்கு கூப்பிடுற, என்னோட ஒரு பெரிய ஆளை யாராவது பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னா. இல்ல சார், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பெரிய ஆள். ஏன்னா திருச்சியில இருந்து திருச்சி மக்களுக்காக ஒரு ப்ராடக்டோ ஒரு சேவையை ஆரம்பிக்கணும்னு செஞ்சு நீங்க நல்லா செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்டா சொன்ன நேரத்துக்கு நான் வந்துடுறேன் சார் ட்ரெஸ் கோட் எப்படி சார் அப்படின்னு. நீங்க என்ன பண்ண போறேன்னு, நான் பிளேசர் அப்படின்னு. சார் நமக்கு அந்த பிளேசர்லாம் கிடையாது சார், எப்போ போனாலும் சிம்பிள் தான், சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படிங்கிறது அவரோட பழக்கம், அவர் பேசுற பேச்சு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டாவே அப்படி இப்படின்னு இருக்க ஆளுங்க மத்தியில் இன்னைக்கு இவ்வளவு சிம்பிளா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு heartfelt thanks for coming to our college, sir, for the department, for meeting our students also. Thank you very much, sir. Thank you. Thanks a lot. Please be seated. இந்த மாதிரி ஒரு டாக் ஷோ ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் வந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்ல பேசணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இந்த டாக் ஷோ தான். ஏன்னா ஒரு விஜய் டிவியோ இல்லை சன் டிவினா ஸ்பான்சர்ஸ் ஆஃப் திஸ் ஈவெண்ட் அப்படிம்பாங்க. இங்க டோட்டல் ஹாய்ஸ்ட் as well as ஸ்பான்சர் நம்ம மேனேஜ்மெண்ட் சார், செக்ரட்டரி சார் ரவீந்திரன் சார் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வருதுன்னா we need to thank our management for providing such a wonderful platform. Thank you very much, sir. இந்த விஷயத்தை நான் வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜருக்காக சார்ட்ட போனேன். சார் இது ஃபார்மலா ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு பிரின்சிபல் சாரை போய் பார்க்க போனேன். பார்த்த உடனே எங்க சைன் போடணும் முத, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம காலேஜ்ல நடத்துறது நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கும் நல்லது, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லது. என்னோட ஃபுல் சப்போர்ட், நான் என்னைக்குன்னு சொல்லி நான் அன்னைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு நம்ம பிரின்சிபல் சார். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மெம்பர்ஸ் ஆஃப் த பிரஸ். தினமணில இருந்து வாட்ஸ் சார் உங்க நேம்? செல்வகுமார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு செல்வகுமார். ஏன்னா ஒரு இன்விடேஷன் அமைச்சு நம்ம வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட வந்திருக்காரு சார் வந்து தினமணி நியூஸ் பேப்பர்ல இருந்து. தேங்க்யூ வெரி மச் சார். ஒரு ஸ்பெஷல் தேங்க் நம்ம அலுமினிக்கு பண்ணி ஆகணும். அலுமினாய் மிஸ்டர் அசார் இஸ்மாயில் ஃப்ரம் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்ததுலேருந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் a massive support to the program. So kindly request Azhar Ismail to come onto the dais and get a special memento from our chief guest. அலுமினாய்ங்கிறது சப்போர்ட் வந்து என்னைக்குமே ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்.
He's working there in Royal Bank of Scotland, sir, as an executive. Oh. Please, Mr. So I like to thank all the students. இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னோடனே சார் நாங்கள் என்ன செய்யணும், என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they came out voluntarily and they took this program to greater level. I like to thank all the volunteers, first and second year students for the success of this program. I thank my faculty members, my friend Dr. டாக்டர் என்ன டாக்டர் அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லைப்ரரியன் மிஸ்டர் சிவராமன் ஃபார் இஸ் கண்டினியூஸ் சப்போர்ட். ஏன்னா தமிழ்ல பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஷேர் பண்றது எனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்காரு. அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஆல் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃபார் their moral support. அண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மிஸ்டர் கிருஷ்ணசாமி சார், செந்தில், பிஆர்ஓ. ஏன்னா பிஆர்ஓ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணா ஒரு நைட்ல வந்து they made it. Electrician, electrical support. I like to thank everyone for the success of this program. Thanks a lot, sir. Thank you very much. Success for the future endeavors, sir. Thank you very much. Sir, please, sir. Now our secretary sir will hand over a wonderful token of love and affection, a card to our chief guest. Thank you very much, very much. Right. So it shows the love and affection of our management towards our chief guest.